ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், உங்களுக்கு இன்னும் பூஸ்ட் ஸ்லிப் வரலையா? உங்களுக்கு பூஸ்ட் ஸ்லிப் வரல அப்படின்னா உங்களுடைய பூஸ்ட் ஸ்லிப்பை ஆன்லைன்லேருந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்னுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பை எபிக் நம்பர், உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சர்ச் பை டீட்டெயில்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்ச் பை மொபைல் நம்பர் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள்கிட்ட எபிக் நம்பர் இருக்கும். எபிக் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய எபிக் நம்பரை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பூஸ்ட் ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது பூஸ்ட் ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய அந்த பார்ட் நம்பர் அதில் கரெக்டாக இருக்கும். அந்த நம்பருக்காக மட்டும்தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ்ஸு, எந்த போலிங் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போடணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஓட்டு போகிற இடத்துல இந்த ஸ்லிப்பை நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் வச்சு நீங்கள் தான் அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த பூஸ்ட் ஸ்லிப் வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுடைய எபிக் நம்பரை நீங்கள் இங்கே கொடுத்துங்க. கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் லாங்குவேஜ் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில், உங்கள் எபிக் நம்பர், உங்கள் பேர், ஏஜ், ரிலேட்டிவ் நேமு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, அசம்பிளி கான்ஸ்டியூன்சி எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் எங்கே வந்து பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்றது வந்துடும். உங்களுடைய பார்ட் நம்பர் இதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பார்ட் நம்பர் எதுக்கு அப்படின்னாக்கா, இந்த பூஸ்ட் ஸ்லிப் நீங்கள் கொண்டு போய் அவங்கக்கிட்ட அங்கே வந்து போலிங் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா இந்த நம்பரை சொல்லி அவங்க ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் நம்பர் வச்சு உங்களுடைய நேம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பார்ட் நம்பர் யூஸ் ஆகிறது. ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ்னு இருக்கும், அந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ கீழே அந்த பார்ட் நம்பர் வந்துடும், அதாவது பகுதி வரிசை எண், பார்ட் சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் வந்து பிரிண்ட் எடுக்கணும்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுடைய பூஸ்ட் ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன்லேருந்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.